மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்திருப்பதன் மூலம் தமிழக அரசு பொறுப்பை தட்டி கழிக்க பார்ப்பதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மற்ற மாநிலங்களில் கொண்டு வருகிறோம், வந்தால் இங்கே கொண்டு வருவோம் என்று சொல்வது பொறுப்பை தட்டி கழிப்பது போலத்தான். நமது மாநிலத்தில் இந்த சமூக அவலத்திற்கு இது வித்திடுகிறது. சமூக அவலம் மிகப்பெரிய பிரச்சனையாக எல்லாவற்றிற்கும் இந்த டாஸ்மாக் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக வருமானத்தை தாண்டி நம்மை மூட முடியுமா என்ற பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஒரு சமூக அக்கறையும் சமூக கடமையும் தமிழக இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதனால் ஏதோ கள்ளச்சாராயம் பாய்ந்து ஓடிவிடும் என்று சொல்லாமல் உண்மையாகவே டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் மறுபடியும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்கிறேன்.